மாணிக்கமாய் திகழ்ந்தார் நேரு மாமா. ஆசியாவின் ஜோதியாக திகழ்ந்தார் நேரு மாமா. குழந்தை உள்ளம் கொண்டு பழகும் பண்பும் உண்டு. நெஞ்சம் கொண்டு எதிர்க்கும் துணிவும் உண்டு. மனிதருள்ளே மாணிக்கமாய் திகழ்ந்தார் நேரு மாமா. ஆசியாவின் ஜோதியாக திகழ்ந்தார் நேரு மாமா. குழந்தை உள்ளம் கொண்டு பழகும் பண்பும் உண்டு. அஞ்சா நெஞ்சம் கொண்டு எதிர்க்கும் துணிவும் உண்டு. அலகாபாத் நகரில் பெரும் செல்வந்த குடும்பத்திலே மோதிலால் நேருவுக்கும் அன்னை சொரூபராணிக்கும் மூத்த நல்மகனாக பண்டிட் நேரு பிறந்தாரே. சீரோடும் சிறப்போடும் அவர் வளர்ந்து வந்தாரே. பள்ளி பாடம் தன்னை கற்க இங்கிலாந்து சென்று வந்து தகுதியை வளர்த்து கொண்டார். சட்டம் கற்க ஆர்வமின்றி தந்தைக்காக படித்தாலும் தவறாமல் படித்தாரே. இந்தியா வந்தது விடுதலை போரில் அவரும் சேர்ந்தாரே. காந்திய வழியினில் ஒத்துழையாமை அவரும் ஏற்றாரே. சிறையில் இருந்த நாளில் நூல்கள் எழுதி வந்தார். இந்த செயல்களாலே அவரும் மேன்மை பெற்றார். சுதந்திரம் அடைந்த நாளில் முதல் இந்திய பிரதமரானார். நவீன இந்தியாவை உருவாக்கிட திட்டமிட்டார். பொருளாதாரத்தை முன்னேற்றிட வேண்டும் என்று திட்டக்குழுவினையும் உருவாக்கி செயல்பட்டார். பாரதத்தின் எதிர்கால குழந்தைகளின் கிடந்த கல்வியிலே புரட்சி செய்தார். தொழில்நுட்ப கழகங்கள், மேலாண்மை கழகங்கள் அனைத்தையும் தோற்றுவித்தார். 5 ஆண்டு திட்டங்கள் அனைத்திலும் கல்விக்கு முதலிடம் தந்தாரே. பால் மற்றும் மதிய உணவளித்து அனைவருக்கும் கல்வி தந்தார். குழந்தைகள் மீது கொண்ட அன்பின் காரணத்தால் அவரின் பிறந்த நாளும் குழந்தைகள் நாளானதே. மனிதருள்ளே மாணிக்கமாய் திகழ்ந்தார் நேரு மாமா. ஆசியாவின் ஜோதியாக திகழ்ந்தார் நேரு மாமா. குழந்தை உள்ளம் கொண்டு பழகும் பண்பும் உண்டு. அஞ்சா நெஞ்சம் கொண்டு எதிர்க்கும் துணிவும் உண்டு. அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள்.